அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து கிளப்பிங். ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் கிளப்பிங்னு ஒரு பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜென்ரல் எக்ஸாமினேஷன் எடுத்தோன்னே நம்ம ஒன்று பேஷண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம டைரெக்டாக எக்ஸாமின் பண்ணும்போது கையை நம்ம பார்க்குறது வந்து முக்கியமான விஷயம். விரல், அதுவும் விரல், கை விரலில் வந்து கிளப்பிங்கிற விஷயம் என்னென்னா, நம்ம நேல் பெட்டும் நேல் பிளேட்ஸும் வந்து ஆங்கிள், அதோட 2 ஆங்கிள் வந்து கூடவோ கம்மியாகவோ கூடையிட்டே போகும். அது அன்ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நார்மல் விரலை விட இந்த நேல் பிளேட் வந்து பல்ஜாக இருக்கிறத பார்த்தா தெரியும். நேல் பெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறத பார்த்தா தெரியும். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் நார்மல் ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் கரெக்டாக 160க்கு பாயிண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ இந்த லோவி பாண்ட் வந்து அந்த ஆங்கிள் வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அபோவ் 160 வந்து மைல்டு. அபோவ் 160க்கு மேலே இருந்துச்சுன்னா அது மைல்டுன்னு சொல்லுவாங்க. 180க்கு மேலே இருந்தால் கன்ஃபார்ம் வந்து அது கிளப்டு ஃபிங்கர் தான். இன்னொரு வகையில் எப்படி செக் பண்ணுறோன்னா, இப்போ 2 விரலையும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்டு விண்டோ மாதிரி ஒன்று வரும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து சம்ரோத் சொல்லுவாங்க. அந்த சைன் வந்து இப்படி வந்து கரெக்டாக நம்மளுக்கு அதுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து அந்த டைமண்ட் ஷேப் ஆங்கிள் வந்து இன்னும் பெருசாகிடுச்சுன்னா நம்மளால் இது பண்ண முடியலன்னா அதுவும் கிளப்டு ஃபிங்கர் தான். நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மல் ஃபிங்கர், கிளப்டு ஃபிங்கர், அந்த ஆங்கிள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் சில டெஸ்ட்டு, அதே மாதிரி அதோட கிரேடிங் எத்தனை லெவல் இருக்குது கிளப்பிங்கில். டெஸ்ட் இண்டெக்ஸ் வந்து டிஜிட்டல் டெஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம அப்போ பார்க்கும்போது அடுத்து வந்து நம்ம டெப்த்து ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது டிஸ்டல் ஃபேலஞ்சிலுக்கும் இன்டர்மீடியட் ஃபேலஞ்சிலுக்கும் நம்மளுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது நார்மல் ஃபிங்கருக்கும் இதுக்கும் வந்து ரேஷியோஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஷாம்ரூத்தில் வந்து நம்மளுக்கு ஷாம்ரூத் சைனில் வந்து உங்களுக்கு இப்போது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. கிளப்டு ஃபிங்கருக்கு எப்படி நம்ம டைமண்ட் ஷேப் இல்லாமல் இருக்கோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது டைமண்ட் ஷேப் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளப்பிங்க்கு வந்து 4 வகையான கிரேட் இருக்கும். நார்மல் பார்த்திங்கன்னா நம்ம 160 டிகிரி கரெக்டாக இருக்குது. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, நேல் பெட்டும் நேல் பிளேட்டும் ஈக்குவலாக ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கிரேடிங். 2வது கிரேடிங் எப்படின்னா, அந்த நேல் பிளேட் வந்து லைட்லி பல்ஜாக இருக்கும், பிரேக்கிங் மாதிரி இருக்கும், லைட்லி பல்ஜ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து செகண்ட் கிரேடு. 3rd கிரேடு வந்து நம்ம பல்ஸ் ஸ்பேஸ் இருக்கும்ல ஃபிங்கரில், அந்த பல்ஸ் ஸ்பேஸ் வந்து வீங்கி இருக்கும் 3rd டிகிரி. 4th டிகிரியில் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இன்க்ரீஸ் இந்த ட்ரம்ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஷேப். ட்ரம்ஸ்டிக் மாதிரி லேட்ரல் சைடில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி கிளப்பிங்க்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் சயனோசிஸு, அதுக்கப்புறம் பேலர் இதெல்லாம் பார்க்குறோமோ, கிளப்பிங்கை பார்க்குறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, கிளப்பிங்னால நம்ம லங் டிசீஸு, ஹார்ட் டிசீஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளமும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி குரோனிக் ப்ராப்ளம், அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, ஹைபாக்சேமியா, அந்த மாதிரி சிச்சுவேஷன், அனிமிக் சிச்சுவேஷன் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஈஸியாக வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் கிளப்பிங்கை. கிளப்பிங்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அது கிராஸ் பண்ணுற டிசீஸ் வந்து கம்மியாயிட்டாலே இது வந்து கிளப்பிங் வந்து பொட்டன்ஷியல் கம்மியாயிடும். அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள டாபிக். இன்னொரு டாப்பிக்கில் உங்களோட சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே.